ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தாலி கயிற்றை மாற்ற வேண்டிய நாட்கள் எது? அதனை எப்படி மாற்ற வேண்டும்? யாரை வைத்து மாற்றலாம்? முக்கியமாக தாலி கயிறு மாற்றும் போது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். திருமாங்கிலத்தை சிலர் மஞ்சள் கயிறில் போட்டிருப்பாங்கங்க, சிலர் தங்கத்தில் போட்டிருப்பாங்க. அந்த தாலி கயிற்றை வருடத்திற்கு 2 முறை மாற்றுவது வழக்கங்க. முக்கியமாக ஆடிப்பெருக்கு நாட்களில் மாற்றுவாங்க. அதனை விட்டால் எப்போது மாற்றலாம், எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்கு பலருக்கும் இருக்கும் சந்தேகங்க. தாலி கயிறு மாற்றுவதற்கு நாள் கிழமை போன்றவை பார்க்க வேண்டுமா எனவும் பலரும் கேட்பாங்கங்க. இது குறித்த முழுமையான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. உண்மையில் தாலிக்கயிற்றை மாற்ற நாள் கிழமை கண்டிப்பாக பார்க்க வேண்டுங்க. தாலிக்கயிறு மாற்றுவதற்கு சந்திர தரிசனம், சுபமுகூர்த்த நாள், மேல்நோக்கு நாள், சித்த யோகம், அமிர்த யோகம் என்று எல்லாமே கூட்டி வரக்கூடிய அம்சமான நாளாக இருக்கணுங்க. மிக முக்கியமாக கயிறு மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதை நீங்கள் மாற்றணுங்க. தாலி கயிற்றை புதிதாக மாற்ற திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகளை மட்டும்தாங்க நம்ம மாற்றணும். உங்களுடைய தாலி கயிறு அல்லது தாலி சரடை மாற்றும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் மாற்றணுங்க. அதுபோல் தாலி கயிறை மாற்றும் பொழுது உங்கள் கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் அம்மா, மாமியார், இப்படி வயதானவர்கள் யாராவது மட்டுமே உங்களுடன் உடனிருக்க வேண்டுங்க. வேறு யாரையும் நீங்கள் அருகில் வைத்திருக்க கூடாதுங்க. அதுபோல் ஒரு முறை தாலி கயிறை மாற்ற உட்காரும் பொழுது முடியும் வரை நீங்கள் எந்திரிக்க கூடாதுங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து உங்களோட அருகில் வச்சுக்கோங்க. திருமங்கல்யம், மஞ்சள், குங்குமம், பூ இவைகள் எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து உங்கள் அருகில் நீங்கள் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், கர்ப்பிணிகள் மாற்றக்கூடாதுங்க. கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு பிறகே மாற்ற வேண்டுங்க. மற்றபடி யார் வேண்டுமானால் மாற்றிக்கலாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சு விட்டு திருமாங்கலத்தை நீங்கள் மாற்றிக்கலாங்க. அதன் பிறகு மஞ்சள், குங்குமம், பூ அனைத்தும் வைத்துவிட்டு தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு நேராக உங்கள் பூஜை அறைக்கே சென்று சாமியை வணங்கிவிட்டு அதன் பிறகு உங்கள் காலை உணவை நீங்கள் உண்ணணுங்க. உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்க கோயிலுக்கு சென்று நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா இன்னும் சிறப்புங்க. நீங்கள் அணிந்திருந்த பழைய கயிற்றை செடி கொடிகள் இருந்தால் அதில் கட்டி விட்டுறலாங்க. இல்லை என்றால் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள மரங்களில் நீங்கள் கட்டிடலாங்க. வெளியில் குப்பையில் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. ஆகையால் இந்த நாட்களில் உங்கள் தாலி கயிற்றை மாற்றி எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நீங்கள் பெற்றுக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.